எல்லாம் வல்ல இறைவனுக்கு எல்லா மகிமையும் புகழும் உண்டாவதாக. வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நல்லருளும் அவ்விறைவனின் நல்லடியார்கள் யாவர் மீதும் நிலவட்டுமாக. ஏக இறைவனின் அருளாலும் அவனது திருப்பெயராலும் நாம் ஆரம்பம் செய்கின்றோம். இறைவன் மனிதர்களுக்கு அளிக்கின்ற பாவ மன்னிப்பின் அடிப்படைகளை குறித்து நாம் சிந்தித்து கொண்டு வருகின்றோம். அவன் பாவ மன்னிப்பளிக்க விரும்புகின்றான், பாவ பரிகாரம் செய்திருக்கின்றான், பாவ பரிகார குர்பானி நியமத்தை தந்திருக்கின்றான். அதை முழுமைப்படுத்தக்கூடிய இறை தூதர் ஈசாகவே பலியாக்கி அவர் பாவ நிவாரணத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கின்றார். ஆகவே தௌராத் மூலம் கொடுக்கப்பட்ட விலங்கு குர்பானி முறைகள் நடத்தப்பட்டு அகில உலகம் முழுவதும் சுமார் 2000 ஆண்டுகளை கடந்து இறை தூதர் ஈசா மசீஹ்வின் சிலுவை பலி நம்பப்படுகிறது என்ற காரியத்தையும் சிந்தித்து கொண்டு வருகின்றோம். இறைவன் இவ்வாறு பாவ நிவாரண பலியின் மூலம் பாவம் மன்னிக்க வேண்டுமென்றால் அல்லது பாவ பரிகாரம் செய்ய வேண்டுமென்றால் அதற்குரிய அடிப்படை தகுதி என்ன என்பதை குறித்தும் நாம் சிந்திக்க வேண்டும். இறைவன் மூசாவின் மூலம் கொடுத்த தௌராத் வேதத்திலே அந்த இறை பணியாளர்களுக்கு எழுதப்பட்ட செய்தியிலே லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒருவன் கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை அறியாமையினாலே மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்குட்பட்டால் அறிய வேண்டியதாவது என்று சொல்லிவிட்டுதான் அந்த பாவ நிவாரண பலி குர்பானி நியமத்தை இறைவன் கொடுக்கின்றான். அதாவது அறியாமை என்ற நிலையிலே பாவம் செய்தவர்களுக்கு தான் பாவ நிவாரண பலி செலுத்த வேண்டும், அது செயல்படும், அது ஒப்புக்கொள்ளப்படும் என்றுதான் அந்த செய்தி இருக்கிறது. இஞ்சில் வேதத்திலே இறைவன் இயேசுவுக்கு செய்தி சொல்லும்போது அதை இயேசுவின் வார்த்தைகளை பதிவு செய்த லூக்கா எழுதின நற்செய்தி நூலிலே 12ஆம் அதிகாரம் 47-48 வசனங்களிலே, தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாறாமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அறியாதவனாயிருந்து அடிகளுக்கு ஏதுவானகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகம் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் தானே அதிகமாக கேட்பார்கள் என்று இயேசு குறிப்பிடுகின்றார். ஆக அறியாதவர்களாக இருந்து பாவம் செய்துவிட்டால் சில அடிகளோடு முடிந்துவிடும். அறிந்தும் அதன்படி செய்யாதவர்களுக்கு அநேக அடிகள், அதிக தண்டனை கொடுக்கப்படும். இறைவன் தம்முடைய மார்க்கத்தை, நியமங்களை, நீதிகளை குறித்த அறிவை எந்த அளவு ஒரு மனுஷனுக்கு கொடுத்திருக்கின்றாரோ அந்த அளவு அவன் அதை செயல்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார். அந்த அறிவு இல்லாதவர்கள் தங்கள் அறியாமையினால் தவறு செய்துவிட்டால் இறைவன் மன்னிப்பு அருளுகின்றார். பாவ நிவாரண பலி இறை தூதர் ஈசா மசீஹ்வின் பாவ நிவாரண பலி சிலுவை பலியின் மூலம் மன்னிப்பு அருளுகின்றார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எபிரேய மொழி பேசுகிற இஸ்ரேலர்களுக்காக இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவித்த அந்த சூழலிலே அவர்களுக்கு எழுதப்பட்ட ஒரு செய்தி இருக்கிறது. அது பைபிளில் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 26-27 வசனத்திலே அது இருக்கிறது. அங்கே எப்படி வாசிக்கிறோம்? சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். சத்தியத்தை அறியக்கூடிய அறிவு, இறை நியமங்களை குறித்த அறிவை இறைவன் நமக்கு பல வழிகளில் கற்றுக் கொடுக்கும்போது, அதாவது நம்முடைய மனசாட்சியிலிருந்து இறைவன் நம்முடைய நியமங்களை கற்றுக் கொடுக்கிறார் என்று கடந்த நாளிலே நாம் சிந்தித்தோம். மனித மனசாட்சி இறைவன் பேசுகின்ற இறை பிரமாணத்தின் அடிப்படையாக இருக்கின்றது. அங்கிருந்தே இறை நியமங்களை இறைவன் பல வழிகளிலே கற்றுக் கொடுக்கின்றான். அதிலே தெளிவும் நிச்சயமும் ஏற்படும் போது அதிலே நடக்க வேண்டும். அப்படி நடக்காமல்
அதன் பிறகு நீங்கள் பலி செலுத்தினாலும் இயேசுவின் பலியை, சிலுவை பலியை நினைவு கூர்ந்தாலும் பாவங்கள் மன்னிக்கப்படுவதில்லையே, தண்டனை தான் வரும் என்பது இந்த பகுதியில் நாம் விளங்கிக் கொள்கிறோம். ஆனால் சத்தியத்தை அறிந்து மனம் திரும்பாமல் இயேசுவின் சிலுவை பலியை நினைகூர்ந்து பாவ மன்னிப்பு தேட வந்தவர்கள் பாவ மன்னிப்பு அடையாமல் தண்டனை அடைந்தார்கள் என்ற செய்தியும் பைபிளில் இருக்கிறது. இயேசுவின் சிலுவை பலியையே விசுவாசித்து பிரார்த்திக்க வந்தவர்கள் பாவ மன்னிப்பை பெறாமல் தண்டனை அடைந்தார்கள் என்ற செய்தியும் கூட இங்கே இருக்கிறது. முதலாவது, மோசாவின் மூலம் கொடுக்கப்பட்ட தௌராத் நியமங்களை கடைபிடிக்காமல் தகாத விதமாய் நடந்து கொண்டு பாவ நிவாரண பலி குர்பானி செலுத்தினால் பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்று நம்பினவர்களை குறித்து கடவுள் சொன்ன ஒரு முக்கியமான செய்தி இருக்கிறது. அது பைபிளின் பழைய ஏற்பாடு பகுதியிலே சாமுவேல் என்று சொல்லக்கூடிய ஒரு நபியின் மூலம் இறைவன் பேசுகின்றார். அங்கே அந்த நாட்களில் இஸ்ரேல் தேசத்தில் இருந்த ஒரு பெரிய புரோகிதர், ஆசாரியன் அல்லது அன்றைய நாளில் பாதிரியாரோ அல்லது மத தலைவர் ஒருவர் இருந்தார். அவரை குறித்து சொல்லப்பட்ட செய்தி இது. அது 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் படிக்கின்றோம். இது நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தியாவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து நான் ஆணையிட்டிருக்கிறேன் என்று கடவுள் சொல்லுகின்றார். அவர் ஒரு பெரிய புரோகிதர் தான், இறைப்பணி செய்கிறவர் தான். ஆனால் அவருடைய குடும்பத்தார் செய்கிற பாவங்கள் பாவ நிவாரண பலி குர்பானி பலியினால் மன்னிக்கப்படுவதில்லை, நான் தண்டிக்கப் போகிறேன் என்று சொல்லுகின்ற செய்தி இருக்கிறது. எரேமியா என்கிற ஒரு நபியின் மூலம் இஸ்ரேல் ஜனங்கள் செய்த பாவங்களை குறித்து சொன்ன ஒரு செய்தியை நாம் வாசிக்கின்றோம். அது எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். அவர்கள் உபவாசித்தாலும் நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பதில்லை, அவர்கள் தகன பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்தினாலும் நான் அவர்கள் மேல் பிரியமாயிருப்பதில்லை. பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயினாலும் நான் அவர்களை நர்மூலமாக்குவேன் என்றார். ஏன்னா இஸ்ராயேல் ஜனங்களுக்கு திருச்சட்டம் தவறாது அளிக்கப்பட்டிருக்கிறது. அதை போதிக்கக்கூடியவர்கள் அதை கடைபிடிக்கும் காலமெல்லாம் கொடுக்கப்பட்டிருந்த போதிலும் அவர்கள் அதை எதுவும் பொருட்படுத்தாமல் நடந்தார்கள். ஆகவே அவர்கள் பாவங்களை நான் விசாரிக்கப் போகின்றேன், தண்டனை வழங்கப் போகின்றேன். அவர்கள் குர்பானி பலி, பாவ நிவாரண பலி, விலங்கு பலி செலுத்தினாலும் நான் பாவங்களை மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லுகிற செய்தியாய் இதை நாம் பார்க்கிறோம். ஆமோஸ் என்கிற ஒரு நபியின் மூலம் இறைவன் பேசுகிற ஒரு செய்தி ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22 24 வரை உள்ள ஒரு செய்தியை பார்க்கிறோம். உங்கள் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன். கொழுமையான உங்கள் மிருகங்களின் ஸ்தோத்திர பலிகளையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன். உன் பாட்டுக்களின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று, உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியைப் போலவும் புரண்டு வரக்கடவது என்கிறார். ஆம், நீங்கள் பாவங்களை செய்கின்றீர்கள், நீதி நியாயத்தை செய்யவில்லை. உங்கள் வாழ்க்கையில் நீதி நியாயத்தை செய்து படியுங்கள், தாராள நன்மை செய்யுங்கள். ஆக நீதி நியாயம் இல்லாத நிலையில் நீங்கள் செய்கின்ற பலிகள், காணிக்கைகள், பாட்டுகள், தொழுகைகள் எல்லாவற்றையும் நான் வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்று மட்டுமல்ல, இன்றும் அப்படித்தான் வீணான தொழுகை நடக்கிறது. ஆம், பல வீணான தொழுகைகளை இப்போது நாம் அதை விதமாய் பார்த்து கொண்டு வருகிறோம். இயேசுவின் காலத்துக்கு பிறகு இயேசுவின் போதனைப்படி ஆதி திருச்சபையை அவருடைய சீடர்கள் அமைத்தார்கள். அந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை, அதாவது கொரிந்து என்கிற ஒரு பட்டணத்திற்கு பவுல் என்கின்ற இறைப்பணியாளர் எழுதின கடிதத்திலிருந்து நாம் வாசிக்கின்றோம். 1 கொரிந்தியர் 11:29-32 வரை அந்த பகுதியை பார்க்கிறோம். எண்ணத்தினானெனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன், அதாவது அந்த இயேசுவின் சிலுவை பலியை நினைவு கூறுகிற அந்த நிகழ்ச்சியை குறித்து சொல்கிறார். கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானத்தை அறியாததினாலே தனக்கு ஆக்கின தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனராக இருக்கிறீர்கள், வியாதி உள்ளவர்களாக இருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படாமல் கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். இயேசுவின் சிலுவை பலியை நினைவு கூறுவதற்காக இயேசுவின் சரீரம் நமக்காக கிழிக்கப்பட்டு பலியாக்கப்பட்டது.
அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது என்பதற்கு நினைவாக அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் உட்கொள்ளுகிற ஒரு நிகழ்ச்சி கிறிஸ்தவ மார்க்கத்திலே உண்டு. இயேசு எங்களுக்காய் பலியானார். ஏனென்றால் பழைய தௌராத் நியம காலத்திலே அந்த பாவ நிவாரண பலி செலுத்தி ஒரு பகுதி மாம்சத்தை இறைச்சியை எரித்துவிட்டு மற்ற பகுதியை பலி விருந்து என்று சொல்லக்கூடிய முறையிலே அவர்கள் அதை உண்ணுவார்கள் என்ற வழக்கம் இருந்திருக்கிறது. அதை பலி விருந்து, குர்பானி விருந்து என்று சொல்வார்கள். ஒரு பகுதியை எரித்து விடுவார்கள் நினைவூட்டுதலாக, மறுபகுதியை அவர்கள் பலி விருந்தாக உண்பார்கள் என்ற வழக்கம் இஸ்ராயல் மக்களிடத்திலே இருந்து வந்தது. அந்த அடிப்படையில் தான், அந்த தொடர்ச்சியில் இனி பழைய பலி விலங்கை நீங்கள் செலுத்தவும் வேண்டாம், அதை அவ்விதமாய் நினைவுகூறவும் வேண்டாம், அதுக்கு பதிலாக நானே உங்களுக்காக இனி பலியாக போகின்றேன், விலங்கு குர்பானியை நான் முழுமைப்படுத்தி வைக்கின்றேன் என்றுதான் அதை நினைவு கூறுவதற்கு நீங்கள் அப்பத்தை எடுத்து என் நினைவாக உண்ணுங்கள், திராட்சை ரசத்தை எடுத்து என்னுடைய இரத்தம் சிந்தப்படுகிறது என்பதற்கு நினைவாக உண்ணுங்கள் என்று ஒரு மாதிரியே அந்த பழைய நிலையிலிருந்து ஒரு புதிய விசுவாசத்துக்கு இயேசு தம்முடைய சீடர்களை ஆயத்தப்படுத்தின ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த காரியத்தை சபையார் இப்போதும் இயேசுவை சீடர்கள் என்று சொல்லுகிற சபையார் இயேசுவின் சிலுவை பலியை நினைவு கூறுவதற்காக இன்றும் செய்கிற ஒரு வழக்கம் உண்டு. அதாவது அந்த நிகழ்ச்சியினுடைய பொருள் என்னவென்றால், இயேசுவின் சிலுவை பலி பாவ நிவாரணம் கொடுக்கக்கூடிய பாவ பரிகார பலியை நான் நினைவு கூறுகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் அறிக்கை செய்கிறேன், என் பாவங்களையும் நான் அறிக்கையிட்டு பிரார்த்திக்கிறேன் என்பது அதனுடைய ஒரு பொருள். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் வந்து பங்கெடுத்தவர்கள் அவர்கள் சுகமாய் வந்து பலவீனமாய் திரும்பி போயிருக்கிறார்கள், நோய் இல்லாமல் வந்து நோய் உடையவர்களாய் மாறி போயிருக்கிறார்கள். பலர் மரணத்தை, சரீர உடல் மரணத்தை நித்திரை என்று போட்டிருக்கிறார்கள், சரீர மரணத்தை அடைந்திருக்கிறார். பாவ மன்னிப்பு கிடைக்கும், பாவ மன்னிப்பு பலி, அதை நினைவு கூறுகிற முக்கியமான ஒரு நிகழ்ச்சி என்று வந்தவர்கள் இப்போது தண்டனையும் துன்பமும் சாவும் அடைந்து கடந்து சென்றார்கள். அதன் காரணம் என்னவென்று சொன்னால், நீங்கள் மனந்திருந்தி பாவ அறிக்கை செய்து அந்த முறையோடு நீங்கள் சிலுவை பலியை விசுவாசிக்க வேண்டும். அப்படி இல்லாமல் சும்மா வந்து நீங்கள் இந்த மாதிரி செய்து கொண்டு போனால் பாவம் மன்னிக்கப்படாது, அதுக்கு மாறாக பாவங்களின் விளைவு உடனே உங்களுக்கு கிடைத்துவிடும். இனி இதற்கு மேல் உங்களுக்கு சான்ஸே கிடைக்காது. ஏன்னா நீங்கள் இயேசுவின் சிலுவை பலியையே நீங்கள் மிக தவறாக சித்தரிக்கின்றீர்கள், தவறாக செய்கின்றீர்கள். ஆகவே உடனடியாக தண்டனை கிடைத்துவிடும், உங்களுக்கு சிக்ஷை கொடுக்கப்படுகிறது. அதை குறித்து மற்றவர்களுக்கும் பயம் உண்டாக வேண்டும், மற்றவங்களும் கொஞ்சம் மனம் திருந்தி பயபக்தியோடு இந்த விசுவாச காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக அந்த பகுதியை சொல்வதை நாம் பார்க்கிறோம். இயேசு உலகத்தில் வாழ்ந்தபோது அவர் பலருக்கு சுகத்தை கொடுத்தார், அற்புதங்களை செய்தார், நன்மை செய்தார் என்பதை நாம் பைபிளிலும் சரி, குரானிலும் திருக்குரானிலும் சரி நாம் படிக்கின்றோம். இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஒரு மனிதன், அவனுக்கு அற்புதமாக இயேசு சுகமளித்த ஒரு காரியம் நடந்திருக்கிறது. அவனிடத்தில் அவர் பேசுகிறார். அது இயேசுவின் முக்கிய சீடர் யோவான் எழுதின அந்த இஞ்சில் பதிவு செய்த பகுதியிலே 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, அதற்கு பின்பு இயேசு அந்த மனிதனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்று உனக்கு வராடுதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். நீ பாவம் செஞ்சிட்ட, அது மூலம் உனக்கு தீமை வந்துட்டு, அதை மன்னித்து நான் உனக்கு சுகத்தை, ஏனென்றால் உன்னுடைய பாவத்துக்காகவும் நான் உன் பாவ நிவாரண பலியாய் மறிக்க போறவனாக இருக்கிறபடினாலே முன்கூட்டியே நான் உன் பாவத்தை மன்னித்து உனக்கு சுகத்தை தந்திருக்கிறேன். இனி பாவம் செய்து விடாதே, இனி மனம் திரும்பி வாழு, மீண்டும் மீண்டும் நான் உன்னை மன்னித்து கொண்டிருக்க முடியாது, என்னுடைய சிலுவை பலி உனக்கு அப்படி பயனை கொடுக்காது, ஆகவே இனி பாவம் செய்யாமல் வாழ வேண்டும் என்று அறிவுறுத்தி அனுப்புகின்றார். அதே யோவான் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே ஒரு பெண்ணை கொண்டு வந்து அவள் பாவி என்று சொல்லி குற்றஞ்சாட்டி கொண்டு நிற்கின்றார்கள். கல் அறிவதற்கு மூசாவின் மூலம் தவறாத நியமத்தில் கொடுத்திருக்கின்ற தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நிற்கும்போது இயேசு சொல்லுகின்றார், உங்களில் இவ்விதமான பாவம் செய்யாத யோக்கியர்கள் இருந்தால் முதலில் கல்லறையுங்கள் என்று சொல்ல, எல்லாருமே கல்லை தங்கள் மனசாட்சியிலே அவர்கள் குத்தப்பட்டு ஒவ்வொருத்தராய் கல்லை போட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள். ஏனென்றால் இந்த பெண்ணை அந்த விபச்சாரி பாவி ஆக்கினதே இந்த ஆண்கள் தான். அவளை பாவியாக்கிவிட்டு பாவியான பிறகு அவளுக்கு தண்டனை கொடுப்பதற்கு வந்து நிற்கிற ஒரு கள்ளத்தனமான யோக்கியர்கள். இயேசு அதை அறிஞ்சபடினாலே அப்படி சொன்னார். எல்லாரும் கல்லை போட்டு விட்டு ஓடிவிட்டார்.
இப்போது ஏனென்றால் மூசானுடைய திருச்சட்டப்படி அவ்விதமான பாவத்துக்கு உட்பட்டிருந்தால் அந்த ஆணையும் பெண்ணையும் சேர்த்து தான் கல்லறிய வேண்டும். அப்படி தான் அங்கே இருக்கிறது. அந்த ஆள் இந்த கூட்டத்தில் தான் நிற்பான். அதுதான் விஷயம். இப்போ அவர்கள் பெண்ணை கல்லறிய வருகிறார்கள். ஆகவே தான் இயேசு அவிதான் சொன்னார், முதலாவது யோக்கியர்கள் கல்லறியுங்கள். எல்லாருமே இப்படிப்பட்ட பாவிகள் தான். ஆகவே ஓடிவிட்டார். பிறகு அந்த பெண் தனியாய் நிற்கின்றாள். அவளை பார்த்து இயேசு சொல்கிறார், யாரும் உன்னை தண்டனைக்கு தீர்ப்பு செய்யவில்லையா என்று கேட்டால் இல்லை என்கிறாள். அப்பொழுது இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை தண்டிக்கப் போவதில்லை, எனக்கு தண்டிப்பதற்கு உரிமை இருக்கிறது, ஆனால் நானும் உன்னை தண்டிக்கப் போவதில்லை, உன்னை மன்னிக்கிறேன், நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அனுப்புகின்றார். பாவம் செய்து கொண்டே இருங்கள், நான் பாவம் மன்னிப்பு அருளிக்கொண்டே இருக்கிறேன் என்ற ஒரு செய்தி இயேசுவும் சொல்லவில்லை, அவருடைய சீடர்களும் அதை அப்படி படிப்பிக்கவில்லை. ஆனால் கிறிஸ்தவ மார்க்கம் அப்படி ஒரு அறிவீனமான நிலையில் தொடர்ந்து கொண்டிருப்பதை நாம் காண முடிகின்றது. இந்த இறை நியமங்களை எல்லாம் புறக்கணித்து விட்டு பாவங்களை விட்டு மனம் திருந்துவதற்கு பதிலாக சிலுவையை சுமந்து வந்த இயேசுவையும் கிறிஸ்தவர்கள் தொழுகை செய்து பாடிக்கொண்டிருக்கின்றார். இயேசு சொன்னது ஒன்று, ஆனால் இவர்கள் செய்வது இன்னொன்று என்பதை நாம் விளங்கி கொண்டுகின்றோம். இயேசு தொழுகை செய்ததும் அவர் செய்ய சொன்னதுமான வடிவமற்ற தூய ஆவி பிதா இறைவனை தொழுகை செய்ய கிறிஸ்தவ மார்க்கத்தார் விரும்புவதில்லை. இயேசு ஒரு தொழுகை மாதிரி காண்பித்திருக்கின்றார். நீங்கள் இவரைத்தான் தொழுகை செய்ய வேண்டும் என்று வழக்கமாய் சொல்லி இருக்கின்றார். அந்த தூய ஆவி பிதாவை தொழுகை செய்ய கிறிஸ்தவ மார்க்கத்தால் விரும்புவதில்லை. இது இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு காரியம். முதலாவது, இயேசு யாரை தொழுகை செய்ய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டும். லூக்கா 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இயேசு ஷைத்தானை பார்த்து பேசுகிற ஒரு செய்தி இருக்கிறது. இயேசு ஷைத்தானுக்கு பதிலாக, எனக்கு பின்னாக போ ஷைத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என குறிப்பிடுகின்றார். 3 தெய்வங்களை நீங்கள் ஆராதிக்கக்கூடாது, இறைவன் ஒருவன் தான், நானும் இறைவன் அல்ல, அந்த இறைவனைத்தான் தொழுகை செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். நான் தான் இறைவன், என்னைத்தான் இனி மனிதர்கள் தொழுகை செய்ய வேண்டும் என்று ஷைத்தானிடத்தில் இயேசு சொல்லவில்லையே. யோவான் எழுதின அந்த இஞ்சிலின் நற்செய்தி பகுதியில் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இயேசு இவ்வாறு கூறுகின்றார், ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் அல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. இங்கேயும் நான் தான் பிதா, நான் தான் இறைவன், என்னை தொழுகை செய்கிற காலம் வருகிறது என்று இயேசு சொல்லவில்லை. எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. அந்த 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இந்த பிதா யார், எப்படி இருப்பார் என்பதை கூட உடனடியாக அவர் விளக்குகின்றார். தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அது இன்னொரு மொழிபெயர்ப்பில், இறைவன் ரூபமற்றவராக இருக்கின்றார், அவருடைய உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தால் தான் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்னொரு தமிழ் புதிய பைபிள் மொழிபெயர்ப்பு கூறுகிறது. ஆக இறைவன் ஆவியாக இருக்கின்றார், அவர் தூய ஆவியாக இருக்கின்றார், அவரை தொழுது கொள்ளுங்கள் என்று இயேசு தெளிவாய் சொல்லியிருக்க, இவர்கள் ஆவியாகிய இறைவனை தொழுது கொள்ளாமல் உருவத்தில் இருக்கின்ற இயேசுவை தொழுது கொள்வது மிக தவறானது, இயேசுவின் போதனைக்கு எதிரானது. மத்தேயு எழுதின நற்செய்தி நூலில் அந்த இஞ்சிலின் பகுதியிலே 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே இயேசு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கின்றார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இங்கே இந்த கடவுள் இறைவனை நோக்கித்தான் நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டும், என்னை நோக்கி ஜெபம் செய்யக்கூடாது என்று மிக அழகாக கற்றுக் கொடுக்கின்றார். அவர் தூய இறைவன் என குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். இனி இயேசு எந்த இறைவனை தொழுகை செய்தார் என்பதை நாம் சிந்திக்கலாம். அது லூக்கா எழுதின நற்செய்தி இஞ்சிலின் பகுதியிலே 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கு கல்விமான்களுக்கு மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது. இயேசு இறைவனை தொழுகை செய்வதை இங்கே பார்க்கிறோம். பல விஷயங்களை பெரிய உலகத்தின் ஞானிகள், கல்விமான்கள், படிப்பாளிகள், வேத கலாசாலையில் படித்தவர்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொள்ளுகிற அநேகருக்கு, இறைவா, உம்முடைய காரியங்களை வெளிப்படுத்தாமல்
சாதாரண எளிமையானவர்களுக்கு வெளிப்படுத்தினீர் அல்லவா, அதற்காக உம்மை நான் புகழுகின்றேன், உம்மை ஸ்தோத்தரிக்கின்றேன், துதிக்கின்றேன் என்று சொல்லி விண்ணகத்து தந்தையாம் கடவுளை இயேசு தொழுகை செய்வதை பார்க்கின்றோம். யோவான் எழுதின நற்செய்தி இஞ்சில் பகுதி 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் லாசர் என்கிற ஒரு மனிதனை அவர் இறந்து அடக்கப்பட்டு 4 நாட்களுக்கு பிறகு அவரை உயிரோடு எழுப்புகிற ஒரு சம்பவம் இருக்கிறது. அது குரானும் இறந்தவர்களை கல்லறைகளிலிருந்து உயிரோடு எழுப்பினீர் என்று சொல்லி குரான் 5:110 என்று நினைக்கிறேன், அந்த பகுதியில் நாம் அங்கே வாசிக்க முடியும். அப்படி ஒரு சம்பவம் இங்கே இருக்கிறது. அந்த உயிரோடு எழுப்புகிற நேரடி காட்சி இங்கே வர்ணிக்கப்படுகிறது. அப்போது அதை இப்படி வாசிக்கிறோம். யோவான் 11:41. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்டிருந்த இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். அந்த கொகை கல்லை வாசலை திறந்தாங்க. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று அந்த இடத்திலும் இறைவனை தொழுகை செய்து விட்டுதான் அந்த அற்புதத்தை இயேசு செய்வதை அங்கே பார்க்கிறோம். இப்படியெல்லாம் இயேசு யாரை தொழுகை செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு எப்படி தொழுகை செய்ய வேண்டும் என்பதை மாதிரி காண்பித்து விட்டு அவர் யோவான் எழுதின நற்செய்தி இஞ்சிலே 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அவர் குறிப்பிடுகிறார், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களே செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். வார்த்தையினால் சொல்லியிருக்கிறேன், நானும் இறைவனை தொழுது மாதிரி காண்பித்திருக்கிறேன். இந்த மாதிரியிலே நீங்கள் நடக்க வேண்டும் என்று மிக தெளிவாக இயேசு சொல்லுகின்ற செய்தியை பார்க்கின்றோம். நீங்கள் மத்தேயு எழுதின நற்செய்தி நூலிலே 28ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்திலே நீங்கள் வரும்போது இயேசு தம்முடைய சீடர்களுக்கு சொன்ன ஒரு இறுதி கட்டளையை வாசிக்கின்றோம். அவர் இவ்வாறு கூறினார், நீங்கள் புறப்பட்டு போய் எல்லா மனிதரையும் எனக்கு சீடராக்குங்கள். இயேசுவுக்கு எல்லா மனிதரையும் அவர் சொன்னதை செய்யும்படி அவர் மாதிரியில் நடக்கின்ற சீடர்களாக மாற்றுங்கள் என்று சொன்னால், இவர்கள் இப்போது இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லா மனிதரையும் இயேசுவுக்கு பக்தராக்கி விடுகின்றார்கள். இயேசுவை கடவுளாக அறிவித்து இயேசுவை ஆராதிக்கும்படியாய் ஒரு புதிய மார்க்கத்தை, இயேசு சொல்லாத ஒரு புதிய மார்க்கத்தை இயேசுவின் பெயரால் அமைத்திருக்கிறார் என்பதையும் நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் இயேசுவின் நேரடி சீடர்கள் என்ன செய்தார்கள்? நீங்கள் அது இயேசுவின் முக்கியமான சீடர் பேதுரு என்கிறவர் எழுதின முதலாவது நிருபம், அதாவது 1 பேதுரு 2:21 வசனத்திலே நீங்கள் வரும்போது, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், கிறிஸ்துவும் நீங்கள் கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார் என குறிப்பிடுகின்றார். இயேசு என்ன சொன்னாரோ என்ன செய்தாரோ அதே அடிச்சுவட்டில் அதே மாதிரிப்படி தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்ற அந்த பிரதான சீடர் பேதுரு அறிவிக்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின அந்த நிருபம், யோவான் இயேசுவின் நேரடி சீடர், அவர் சிலுவை பலியின் போது அங்கே நிற்கின்றார். அவர் எழுதின ஒரு கடிதம், அது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இயேசுவோடு நிலைத்திருக்கிறேன், இயேசுவோடு உறவில் ஐக்கியத்தில் இருக்கிறேன் என்று ஒருவர் சொல்வாரானால், அந்த இயேசு எப்படி நடந்தாரோ அப்படித்தான் அவர் மாதிரியில் தான் நீங்கள் வாழ வேண்டும், நடக்க வேண்டும் என்று மிக அழகாக சொல்லுகின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். ஆக இவ்விதமாகத்தான் அவர்கள், அதாவது இயேசு என்ன போதித்தாரோ அதைத்தான் அவருடைய சீடர்களும் உபதேசித்தார்கள் என்ற காரியத்தை நாம் தெளிவாக விளங்கி கொள்ளுகின்றோம். இன்றைக்கு இருக்கின்ற கிறிஸ்தவ மார்க்கத்துக்கும் இயேசுவின் சீடர்களால் அன்று உருவாக்கப்பட்ட கிறிஸ்தவ மார்க்கத்துக்கும் எவ்வளோ வேறுபாடு இருக்கிறது என்பதை இந்த பகுதியிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, இயேசுவின் சீடர்களும், அதாவது இயேசுவின் பிரதான சீடராகிய பேதுரு இயேசுவின் மாதிரிப்படி தான் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னார் அல்லவா, அவருடைய தொழுகை குறித்து அவர் எழுதின கடிதத்திலே நாம் வாசிக்கின்றோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று குறிப்பிடுகின்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின், இயேசுவின் பிதாவாகிய கடவுளைத்தான் நீங்கள் தொழுகை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு முக்கியமான காரியத்தை அவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், இவ்விதமாகத்தான் அவர்கள் செயலாற்றி இருக்கின்றார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகின்றோம்.
இனி இயேசுவின் சீடத்துவ பணியை செய்த, இயேசுவின் சுவிசேஷ பணி செய்த பவுல் என்பவருடைய தொழுகை குறித்து அவர் சொல்வதை நாம் கவனிப்போம். அது கொரிந்து சபையில் இருந்த ஒரு சபைக்கு அவர் எழுதுகின்ற அந்த நிருபத்திலே நாம் படிக்கின்றோம். கொரிந்து சபைக்கு அந்த ஆதிகால திருச்சபை, சீடர்களால் உண்டாக்கப்பட்ட திருச்சபை அது கொரிந்து பட்டணத்தில் இருந்தது. அந்த சபையாருக்கு எழுதப்பட்ட கடிதத்திலே அவர் குறிப்பிடுகிற வார்த்தையை பார்ப்போம். அது 2 கொரிந்தியர் 1:3 நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவித ஆறுதலின் தேவனானமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் பிதாவாகிய தேவன், ஆறுதலின் தேவன். அப்போ இயேசுவை அவர்கள் தொழுகை செய்யவில்லை, அவர் தொழுகை செய்யவில்லை, இயேசுவின் பிதாவைத்தான் அவரும் தொழுகை செய்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த பவுலுக்கு உடன் பணியாளருக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றார். அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிடுகிற செய்தி, அது 1 தீமோத்தேயு 1:17 நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலம் உண்டாயிருப்பதாக. ஆமென். நித்தியமானவர், அழிவில்லாதவர், அதரிசனமுள்ள ராஜன். அதரிசனம் என்றால் பார்க்க முடியாதவர், உருவமில்லாதவர், வடிவமில்லாத ஆவியாக இருக்கிற தேவனாகிய அதரிசனம் உள்ளவருக்கு தான் மகிமை உண்டாவதாக என்று சொல்லுகிறார். அதே 1 தீமோத்தேயு 6:16 ஒருவராய் ஒருவர் தான் ஒரே இறைவன், சாவாம உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனுஷல் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமா இருக்கிறவர், அவருக்கு கனமும் நித்திய வல்லமை உண்டாயிருப்பதாக. ஆமென். அப்போ சாவாம உள்ள இறைவன், ஒருவரும் காண முடியாத ஆவி ரூபத்தில் உள்ள இறைவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி அந்த உன்னகத்து இறைவனை அவர் தொழுகை செய்வதை நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரம் இல்லை, எபேசு பட்டணத்தில் இருந்த அந்த காலத்து ஆதிச்சபைக்கு எழுதின ஒரு கடிதத்திலே பவுல் இப்படி கூறுகின்றார். அது எபேசியர் 3:15 வாசிக்கின்றோம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறேன். கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறேன். அப்போ அவரும் இயேசுவின் பிதாவை நோக்கி தான் முழங்கால் படியிட்டு அல்லது சஜ்ஜிதா செய்து பிரார்த்தனை செய்திருக்கின்றார் என்பதை இந்த பகுதியிலிருந்து நாம் வழங்கிக் கொள்கிறோம். ரோமாபுரியிலே அந்த நாட்களில் இருந்த ஆதி திருச்சபைக்கு இந்த பவுல் எழுதின ஒரு கடிதத்தில் ரோமர் 15:5-6 நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட வேண்டும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்த வேண்டும், பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுனுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அப்போ இயேசு கிறிஸ்துவின் சிந்தைப்படி, மாதிரிப்படி நீங்கள் எல்லாரும் ஒரே சிந்தையாக இருக்கணும். அதுக்கு இன்னொரு சிந்தை நீங்கள் வரப்படாது, இன்னொரு மாடல், இன்னொரு வழக்கம் உங்கள்கிட்ட வரப்படாது. இயேசுனுடைய மாதிரியின்படி தான் நீங்கள் ஒரே சிந்தையாக இருந்து என்ன செய்யணும், ஒரு மனமாக இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை அழகாக சொல்கிறார். இயேசு ஆராதிக்க சொல்லலை, ஆராதிக்கும்படி நீங்கள் அப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிற செய்தியை நாம் பார்க்கின்றோம். ஆதி திருச்சபையில் அப்போஸ்தலரெல்லாம் கூடியிருந்த இடத்துல அங்கிருந்த விசுவாசிகள், ஆதி திருச்சபை இயேசுவின் சீடர்கள், அந்த ஆதி விசுவாசிகள் எப்படி ஜெபித்தார்கள் என்கிற ஒரு ஜெபத்தை குறித்து அந்த இயேசுவின் சீடர்களுடைய திருப்பணிகள் சம்பந்தமான தகவல்கள் இருக்கிற அப்போஸ்தலர் திருப்பணி புஸ்தகத்தில் 4:30 நாம் இப்படி படிக்கிறோம். அவங்க எப்படி ஜெபிக்கிறாங்க, கடவுளை நோக்கி ஜெபம் பண்ணுறாங்க. அந்த ஜெபம் மேலிருந்தே கீழே வருகிறது. அதில் அந்த 30 உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்திலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்திலே அடையாளங்கள் அற்புதங்களை செய்ய உதவி செய்யும் என்று சொல்லி அந்த இயேசுவின் பிதாவை நோக்கி ஜெபித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் அங்கே இருக்கிறது. ஆக இயேசுவும் அவருடைய சீடர்களும் ஆதி திருச்சபை விசுவாசிகளும் இயேசுவை தொழுகை செய்யவில்லை, இயேசுவின் பிதாவை ஆவியாய் ரூபம் இல்லாமல் இருக்கிற இறைவனைத்தான் தொழுகை செய்தார்கள் என்றது மிக தெளிவாக பைபிளிலே இருக்கின்றது. நாம் பைபிளினுடைய பழைய ஏற்பாடு, அதாவது மோசையின் மூலம் இறைவன் கொடுத்த தௌராத், அந்த தௌராத் பகுதியிலே அந்த 10 கட்டளை என்று சொல்லக்கூடிய அந்த பலகையிலே அந்த கட்டளைகளை இறைவன் எழுதி நேரடியாக மோசையிட்ட கொடுத்தார் என்ற ஒரு செய்தி பைபிளிலும் குர்ஆனிலும் அது இருக்கிறது.
அந்த 10 கட்டளையில் ஒரு கட்டளையை குறித்து நாம் இப்படி வாசிக்கிறோம். அது பைபிளின் தௌராத் விடுதலை பயணம் 20வது அதிகாரம் 4-5. அதாவது எகிப்திலிருந்து அந்த ஜனங்கள் செங்கடலை கடந்து அவர்கள் வருகின்றார்கள் அல்லவா, அந்த பயணத்தை விடுதலை பயணம் என்று குறிப்பிடுவார்கள். அந்த காலகட்டத்தின் சம்பவங்களை குறிப்பிடுகிற தலைப்பு அது. அதனால தான் விடுதலை பயணம், யாத்ராகமம், எக்ஸோடஸ் என்று குறிப்பிட்டிருப்பார்கள். அது 20வது அதிகாரம் 4-5 வசனத்திலே, மேலே விண்வெளியில் கீழே மண்ணுலையில் பூமிக்கடியில் நீர்த்திரளில் உள்ள யாதொன்றின் சிலையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க வேண்டாம். நீ அவைகளை வழிபடவோ அவற்றுக்கு பணிவிடை புரியவோ வேண்டாம். ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் இதை சகித்து கொள்ள மாட்டேன். என்னை புறக்கணிக்கும் மோதாதையரின் பாவங்களை பிள்ளைகள் மேல் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தண்டித்து தீர்ப்பேன். இது 10 கட்டளையில் ஒரு கட்டளை இறைவன் நேரடியாக எழுதி கொடுத்தது. இந்த உலகத்திலோ வானத்திலோ பூமியிலோ தண்ணிக்குள்ளோ இருக்க ஒரு உருவத்தை நீ உண்டாக்கப்படாது. படம் ஓவியத்தை கூட வரையக்கூடாது. அது தெளிவாக இருக்கிறது. அது நமஸ்கரிக்கவோ சேவிக்கக்கூடாது என்று மிக கண்டிப்பான ஒரு கட்டளை. இப்போது மத்தேயு எழுதின நற்செய்தி இன்ஜில் நூலிலே 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே அந்த வானதூதர் என்றால் மலக்கு மரியத்திடத்தில் பேசுகிற செய்தி வருகிறது. அது என்ன செய்தி என்று சொன்னால், நீ ஒரு குமாரனை பருவாய், அவள் ஒரு குமாரனை பருவாள், இயேசு என்று அவருக்கு இயேசு என்று பெயர் போல். ஏன்னா அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிப்பார். அந்த செய்தி பார்த்துட்டோம். அப்போ ஒரு குமாரன், மரியாளுக்கு ஒரு மகன், மரியாளின் மகன் பிறக்கின்றார். அவருக்கு இயேசுன்னு பெயர்படும். ஒரு மனுஷ குழந்தை, மரியாளுக்கு ஒரு மனுஷ தாய்க்கு ஒரு மனுஷ குழந்தை தானே பிறக்க முடியும். அதை தான் சொல்லியிருக்கு. அதே மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே மனுஷகுமாரன் இயேசு தன்னை பற்றி சொல்கிற செய்தி அது. மனுஷகுமாரன் போஜன பானம் பண்ணுகிறவராய் வந்தார் அப்படின்னு சொல்கிறார். நானும் ஒரு மனுஷன் தான்ப்பா, உங்களை மாதிரி சாப்பிட்றது ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய எல்லா உணர்வுகளும் இயல்பு எனக்கு இருக்குது, நான் மனுஷகுமாரன் தான் என்று தலைப்பு போட்டே பேசுகிறதை பார்க்கிறோம். பிலிப்பி என்கிற பட்டணத்தில் இருந்து ஆதி திருச்சபை ஒன்றுக்கு பவுல் எழுதின ஒரு கடிதத்தில், அது பிலிப்பியர் 2:8, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவர்களாகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் மனுஷ ரூபமாய்த்தான் இருந்தார், மனுஷராய்த்தான் இருந்தார் என்பதையும் அவர் ஆதி சபை விசுவாசிகளுக்கு தெளிவுபடுத்துகின்றார். ஆக இயேசு என்ற மனுஷனை தொழுகை செய்கிற விக்கிரக ஆராதனை மார்க்கமாக கிறிஸ்தவ மார்க்கம் மாறிவிட்டது. ஆம், இயேசுங்கிற மனுஷனை தொழுகை செய்கிற விக்கிரக ஆராதனை மார்க்கமாய் கிறிஸ்தவ மார்க்கம் மாறி இருக்கிறது. தூய ஆவியாகிய இறைவனை தொழுகை செய்யாமல் மனுஷகுமாரனாகி இயேசுவை தொழுகை செய்யும் காரணம் என்ன என்ற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. ஏனென்றால் இங்கே முதலாவது இறைவனின் தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் ஏன் இறைவனை ஆராதிக்காமல் இயேசு ஆராதிக்கிறாங்கங்கிறதுக்கு அடிப்படை என்ன? இயேசு இறைவனை குறித்து சொன்ன செய்தி என்னன்னா, அது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் அந்த இஞ்சிலின் பகுதி. இயேசு ஜெபம் பண்ண சொல்லி கொடுக்கும்போது, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதா. அந்த இறைவன் தூயவன், அது குர்ஆனிலும் வாசிக்கிறோம், இறைவன் தூயவன், ஒரு தூய இறைவன் என்று அந்த இறைவனை அவரை அறிமுகப்படுத்தும் போதே இந்த இறைவன் மகா தூய இறைவன் என்று சொல்லிக் கொடுக்கின்றார். இயேசுவின் பிரதான சீடர் பேதுரு கூறுகின்றார். அது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15 17 வரை, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள், நான் பரிசுத்தராகியால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அன்றியும் பட்சபாதம் அல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயந்திருக்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறவர்களானபடினாலே இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் காலமளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். அவர் மகா பரிசுத்த கடவுள், அந்த பரிசுத்த இறைவனுக்கு ஏற்றபடி நீங்கள் வாழ வேண்டும். அவர் பட்சபாதம் இல்லாமல் அவனவன் செயல்களுக்கு ஏற்ப நியாயம் செய்கிற பலனை கொடுக்கின்ற ஒரு இறைவன். ஆகவே பயத்துடன் நடந்து கொள்ளுங்கள். இதுதான் பிரச்சனை. அவர் பரிசுத்தமுள்ள கடவுள், அவரை நாம் தொழுது கொள்ள முடியாது. அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் கண்டுகொள்ளாமல் இருந்து கொள்ள மாட்டார், தண்டித்து விடுவார். ஆகவே அவரை தொழுது கொள்ள முடியாது என்ற ஒரு நிலை வந்ததுனால தான் இந்த தன்மை உள்ள தூய இறைவனை இந்த பாவிகளால் தொழுகை செய்ய முடியாதுங்கிற நிலைமை இருந்ததுனால தான் இந்த பாவிகளை மனம் திருத்த அழைக்க வந்த இயேசுவே கடவுளாக்கி இவர்கள் விக்கிரக ஆராதனை செய்து கொண்டார்கள். அப்படி செய்தால் இவர்களது பாவங்களை மன்னித்து குறுக்கு வழியிலே இயேசு இவர்களை சொர்க்கத்தில் சேர்ப்பாருங்கிறது இவருடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. ஆமாம், இறைவனுடைய திட்டத்துக்கு மாறா இது தவறானதான். அவங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை அப்படியே படிப்பிச்சு கொடுத்துட்டாங்க, படிக்கிறான். இப்படியே அவர்கள் விக்கிரகாரம் செய்கிறாங்க. ஆனால் இயேசு சொன்னார், அது மத்தேயு எழுதின இஞ்சில் பகுதி 7ஆம் அதிகாரம் 21-23 வசனத்தில், பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே
பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்திலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம், உமது நாமத்தினாலே பிசாசு துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்று சொல்வார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று பொங்கல் என்று அவர்களுக்கு சொல்லுவேன்னு ஏற்கனவே இயேசு சொன்ன பகுதி பதிவு செய்யப்பட்டிருக்கு. பிதாவின் சித்தம் செய்ய மாட்டான், பிதாவை இறைவனை தொழுகை செய்ய மாட்டாங்க. என்ன தான் கர்த்தர் கடவுள்னு ஆள் தொழுகை செய்வாங்க, என் நாமத்தை பயன்படுத்தி அற்பம்லாம் செய்வாங்க. அப்புறம் நியாய தீர்ப்பு நாளில் கியாமத்து நாளில் வந்து நின்று உமை தான் தொழுகை செஞ்சோம், உம்முடைய நாமத்தில் தான் பேய் விரட்டணும், உம்முடைய நாமத்தில் அற்புதம் செஞ்சவன்லாம் சொல்லி நின்னா அக்கிரம செய்யக்காரர்கள். உங்களை எனக்கு தெரியாது, எனக்கு உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, நான் சொன்னபடி நீங்கள் தொழுகையும் செய்யலை, வாழவும் இல்லை, என் சீடர்கள் சொன்னபடி செய்யலை, நான் கையில் எழுதி தந்த வேதத்தின்படி செய்யலை, நீங்கள் வேறு எங்கேயோ என் நாமத்தை மிஸ்யூஸ் பண்ணியிருக்கீங்க, தவறாக பயன்படுத்திட்டு வந்திருக்கீங்க, அக்கிரம செய்யக்கார் என்னை விட்டு அகன்று போங்க. அது இன்னொரு பகுதியில் பிசாசுக்காகவும் அவன் தூதருக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட அக்கினியிலே பொங்கல்னு இருக்குது. ஸோ இப்படி சொல்வேன். ஆகவே இப்படி நிலைமை மாறி இருக்கிறது. ஆகவே இயேசுவின் இறைவன் அருள்கின்ற பாவ நிவாரண பலியின் நியமத்தை சரியாய் புரிந்து கொள்வோம். இறைமைந்தன் இயேசுவின் சிலுவை பலியின் மூலம் எப்படி பாவ நிவாரணம் செய்கிறார் என்பதை புரிந்து கொள்வோம். குர்பானியை எப்படி முழுமைப்படுத்துகிறாருன்னு புரிந்து கொள்வோம். அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு தவறாக மிஸ்யூஸ் பண்ணி வாழ்வை நஷ்டப்படுத்தி விடாமல் நாம் விழிப்பாக இருப்போம். இந்த செய்தியின் மூலம் தூய இறைவன் நமக்கு அருள் வழங்கி நடத்துவாராக. ஆமேன்.